A very good morning to everyone. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புதிய நாளை கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம வாசிக்க போற வேத பகுதி சங்கீதம் 119 81 96 வரை. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையுள்ள துருத்தியை போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியேனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாயிருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூரணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். ஆமீன். சங்கீதம் 119 81 96 வரை. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, இந்த காலை வேலையை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில் எங்களை முழுமையாக உங்களுடைய கருத்துக்களாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும். மனுஷர் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்க நிற்கிறபை செய்யுங்க. எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நாங்கள் கைட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நீர் சந்திங்க. உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு காத்துக்கொள்ளட்டும். எங்களை வழி நடத்தட்டும். நீங்கள் பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேட்கிறேன் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ குட் டே.